கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் முந்தைய செய்தி ஒன்று கொடுக்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய இல்லங்களிலே நல்ல வசனங்களை போடுங்கள். அதற்கு முன்னாலே உள்ள செய்தியில சங்கீதம் 20:5 என்று நினைக்கிறேன். அதுபோல 1 சாமுவேல் 20:4-5 என்று நினைக்கிறேன். இந்த கருத்து பொதிந்த வசனத்தோடு நம்முடைய இல்லங்கள் அலங்கரிக்கப்படுகிறதா என்றும் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்பொழுது நான் ஒன்று குறிப்பிட்டேன். முதலாவதாக உள்ளங்கள் அலங்கரிக்கட்டும், அதற்கு பின்பு இந்த இல்லங்களும் அலங்கரிக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, உண்மையான காரியம் இன்றைக்கு அதுதான். எந்த போஸ்டர்களோ போட்டு ஒட்டி எல்லாம் பண்ணி விடுகிறார்கள். ஆனால் உண்மை கருத்து என்ன? வேதம் நமக்கு எண்ணத்தை புகட்டுகிறது என்பதில் விளங்காமல் தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக காண்கிறேன். அப்படியானால் நான் சொன்னேன், ஒரே ஒரு படத்தை மட்டும், நான் எந்த படத்தையும் விரும்புவதல்ல, மனிதனுடைய சிந்தனையில் வரையப்படுகிறது. ஒரு காலமும் அது இயேசு கிறிஸ்து அல்ல. ஏனென்றால் அவர் முற்றிலும் அழகானவர். எந்த மைக்கூடிலும் எந்த எழுத்தாணிலும் எந்த வரைபடத்திலும் அவர் நிற்கிறவர் அல்ல. உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது, அவருக்கு மட்டும் இல்லை. அதுதான் தெரிந்து இவர்களா செய்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் முற்றிலும் அழகானவர். அவரை பிரதிபலித்து எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் வரைந்து கொள்ள முடியாது. ஆவியான தேவன் இந்த உலகத்தில் ரூபகரமாக தன்னை வெளிப்படுத்தினார். அதை ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே அதை சுவதிலோ மற்றதிலோ வரைய முடியாது. ஆகவே இந்த படங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கக்கூடியவைகள் எல்லாம் அந்த கிரேக்க காலத்திலிருந்து, ஏன் சிறிய காலங்கள், அந்த காலங்களிலிருந்து உருவாகி மருவி ரோமக்கார் சாம்ராஜ்யத்தில் வந்துவிட்டது. இப்ப அது நமக்கு ஒரு பிரச்சனையாக விட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்து முடி வளர்த்திருப்பாரா என்பதை குறித்து கூட நான் பல நாட்களுக்கு முன்பதாக வீடியோ போட்டு இருக்கிறேன். ஆண்கள் முடி வளர்ப்பது அயோக்கியத்தனமாக இருக்கும். பெண்கள் முடியை குட்டையாக வெட்டி கொள்வது அயோக்கியத்தனமாக இருக்கும் என்று நான் கொடுத்திருக்கிறேன். வேதத்தில் இருந்தாலும் கொடுத்திருக்கிறேன். அப்படியானால் நீங்க கேட்கலாம், சிம்சோன் அது ஒரு விதிவிலக்கு இருந்தது. அவன் யார் என்றால் அவன் ஒரு விரதம் உள்ளவன், நஸ்ரேய விரதம் உள்ளவன். யோவான் வளர்த்திருந்தார், அவர் நஸ்ரேய விரதம் உள்ளவன். ஆனால் இயேசு கிறிஸ்து நஸ்ரேய விரதம் உள்ளவர் அல்ல. நாசரேத்தூரில் வளர்ந்தபடினால் அவர் நஸ்ரேயன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப வேதாகமத்தை எழுதி கொடுத்த பரிசுத்தாவியானவரை மிஞ்சி அவர் எந்த காரியத்தையும் செய்வதல்ல. செய்ய முடியும், செய்ய மாட்டார். ஏனென்றால் அது ஒழுக்கமாக இருக்கார், கிரமமாக இருக்கார். ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு பழுதும் இல்லாமல் உலக பேரழகனாக வளர்ந்த அப்சலோம், தாவீதின் குமாரன், அவன் நஸ்ரேய விரதம் உள்ளவன் அல்ல. தன்னுடைய சிகை அலங்கார அந்த மகிமையை அவன் வளர்த்தான். ஆகவே அந்த முடியே அவனை கருவாலி மரத்தில் தொங்கவிட்டு அவனை கொன்று விட்டது. இல்லை என்றால் அவன் செத்திருக்காமல் பிழைத்திருக்கலாம். அப்ப இந்த வேதம் சொல்லுகிற பொழுது, இந்த வேதத்தின்படி நாம் வாழாமல் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய ஆன்மீகத்தை, நம்ம ஆத்மாவை அது கொலை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதனை கொலை செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்புறவராக அலங்கரித்து விட்டு உள்ளத்திலே அலங்காரம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிப்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், அது வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறை என்றுதான் சொல்லுகிறார். வெளியே வெள்ளையடிக்கப்பட்டிருக்கும், வர்ணம் பூசப்பட்டிருக்கும், மாடலாக இந்த கல்லறைக்கும் உள்ளே அழுகி புழுத்து இருக்கக்கூடிய சடலம் தான் இருக்கும் என்று சொன்னார். உடைத்து பார்த்தால் வீச ஆரம்பித்து விடும். கிறிஸ்தவர்களுடைய வாய் ஒரு கொஞ்ச நேரம் அதிகமாக பேசிவிட்டாலே கிறிஸ்து இல்லாதவன் பேசுகிற பேச்சு பாவத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது நான் இந்த நிகழ்ச்சிக்குள் வருகிறேன். இந்த படங்கள் எல்லாம் வைக்காதீர்கள் என்று சொன்னேன். பிள்ளைகளுக்கு இதுதான் இயேசுநாதர், இதுதான் அப்படி இப்படி என்று நீங்கள் காட்டக்கூடாது. வசனத்தை காட்டுங்கள். உங்களுக்கே அறியாததை உங்க பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தால் தவறான பாதையில் உங்களை தடுமாற செய்துவிடும், உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை. கடந்த நாட்களிலே நான் ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது அது வந்து கொண்டு இருக்கிறது. 1995 அந்த ஆராய்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஏ1 என்று சொல்வார்கள். அதாவது அது செயற்கை நுண்ணறிவு, அதனுடைய தமிழ்
செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வார்கள். அதை வைத்து இப்பொழுது கடந்த நாட்களை பார்க்கிற பொழுது ஒரு மனிதர் எம்ஜிஆரை போல அப்படி அவர் திக்கி திக்கி பேசிக்கொண்டு அப்படியே கையை ஆயிட்டு கொண்டு அவர் இறங்கி போகிற ஒரு காட்சி, அது இந்த இயற்கை நுண்ணறிவிலே செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் என்றாலே ஒரு மாதிரி இதுதான் உலகத்தை ஆளப்போகுது என்றார்கள். அப்புறம் செல்போன், இன்னும் என்னென்னலாமோ வந்து விட்டது. இப்பொழுது ஒரு மனித வடிவிலும் வந்துவிட்டது, ஒரு மனுஷி வடிவிலும் வந்துவிட்டது. அதே சமைக்கிறது, அதே கொடுக்கிறது, அதே செய்கிறது. கடந்த காலங்களில் ஒரு நிகழ்வு, நேற்று தினத்தில் ஒரு வீடியோவில் நான் பார்க்கிற பொழுது, இந்த ஏஐ இருக்கிறது அல்லவா, இந்த செயற்கை நுண்ணறிவு, அந்த மனித தத்துவம் அந்த மனிதனை போல இருக்கிறது அல்லவா, அதை ஒரு நல்ல இளைஞனோடு பேசுவதும் அது அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்வதும் இப்படியே பேசிக் கொண்டிருந்தது. ஏனால் அதில் சில வரமுறைகள் வைத்திருக்கிறார்கள். அது எப்படி வேணாலும் பேசும். இவன் கேட்கிற கேள்வியிலே சற்று மாற்றம் இருந்தால் அது வேறு மாதிரி பேசி கடைசியிலே அவனை ஒரு தற்கொலை செய்வதற்கு அது கொண்டு போய்விட்டது. அவன் செத்தும் போனான். அப்ப எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நிலையை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆணை திருமணம் ஒரு பெண் ஆணை திருமணம் பண்ண வேண்டும், ஒரு ஆண் பெண்ணை திருமணம் வேண்டும். ஆனால் ஓரினை சேர்க்கையாக பண்ணிக் கொள்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதையும் விட்டுவிட்டு இந்த இப்படிப்பட்ட இந்த பொம்மை, இந்த நுண்ணறிவு இருக்கிறது அல்லவா, இயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, அதை திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆண்களும். இப்படியும் கலாச்சாரங்கள் வந்துவிட்டன. இப்போ இதுல என்ன வந்து விட்டது என்றால், சர்ச்சைகளிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு அது செயல்படுத்தப்படுகிறது. அதுல ஏற்றி விட்டு விடுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள். மனிதனை வெறுக்கக்கூடியது, அன்பு தாழ்ந்து போகும். அநேகருடைய அன்பு தாழ்ந்து போகிறபடினால் இந்த அக்கிரமங்கள் பெறுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று சொல்லி சீனாவிலே ஒரு நிகழ்வு, ஒரு பெண் வடிவிலே அவர் வந்திருக்கிறார், அவர் ஆணாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு. இந்த செயற்கை நுண்ணறிவினால் இந்த பல இடங்களிலே அந்த இயேசுவை அவர்கள் கொண்டு வந்து இந்த மலைப்பிரசங்கத்தை போல பேச வைப்பு, இப்படிப்பட்ட காரியங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிஞ்சி நெஞ்சிலே நீங்கள் விதைத்த அந்த நஞ்சி விதைகள் நீங்கள் போட்டோக்களிலும் அதிலும் மாட்டி வைத்தீர்கள் அல்லவா, அவர்களுக்கு இப்ப நேரடியாக ஏற்கனவே ஏகப்பட்ட பொய், அந்த போட்டோவை பார்த்து கனவுல அப்படி வந்தாரு, இப்படி வந்தாரு, கைய வச்சாரு, அப்படி இது பண்ணினாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கலாம். சத்தியமா சபையில சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏகப்பட்ட உள்டா நடக்குது. இப்ப நேரையே அவர் பார்க்கும்போது, நேரையே அந்த பிரசங்கங்களை அது பண்ணும்போது எப்படியெல்லாம் வந்துரும் பாருங்க. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குடில் கட்டிக்கிட்டு அந்த ஆட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆடு நிற்கும், இவர் யோசேப்பு ஒரு மேய்ப்பமா இருப்பாரு, மரியாள் படத்துல காதல ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், 3 சாஸ்திரி இருப்பாங்க. இது பைபிள்ல இருக்குதாங்க. யாராவது இதை யோசித்து பார்த்தீங்களா? அந்த சாஸ்திரிகள் வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு 2 வயது பக்கம் ஆகிவிட்டது. அந்த சாஸ்திரிகள் வருகிற பொழுது அவர் பெத்லகேமில் இல்ல, குழந்தையாக அவர் இல்ல, அவர் நாசரேத்திற்கு அவர் வந்து விட்டார். இந்த மேய்ப்பர்கள் தான் அந்த அந்த முன்னணிக்கு போனார்கள். அந்த முன்னணி கூட ஒன்று கழுத முன்னணியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது குதிரை முன்னணியாக இருந்திருக்க வேண்டும். மாடு தன் எஜமானையும் குதிரை தன் முன்னணியும் அறிவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே கணக்கு எழுதப்பட்ட பொழுது, கணக்கெடு செய்கிற பொழுது அகஸ்திராயனால் எருவ மாட்டு மேலையும் பசுமாட்டு மேலையுமா ஏறி போயிருப்பாங்க. அப்போ இந்த மிருகங்கள் ஒன்று கழுதை அல்லது கோவேரி கழுதை, அப்படி இல்லை என்றால் இந்த குதிரை வந்திருக்கும். அவைகள் தான் அங்க கட்டப்பட்டிருந்தது. அதிலே அந்த முன்னணியிலே கிடத்தி இருக்கிறதை அவர்கள் வந்து மேய்ப்பர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு 1.5 வயதிலிருந்து 2 வயதங்கள் இயேசு ஓடி ஆடி தெரிகிற பொழுதுதான் எங்கே என்றால் அவர்கள் வீட்டில் பிரவேசித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு அதிலே இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார்கள். இன்னும் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி என்னென்னலாமா பண்ணணுமோ அதை முறைப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை, பின் சந்ததி எப்படி இருக்கு? ஏன் நீங்களே ஏமாந்து உயிரிகளை நீங்களே எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? மிக ஞானமாக இந்த கிறிஸ்துமஸை இப்படிப்பட்ட தியானத்துக்குள் கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.